ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பாதுகாப்பில் படிக்கின்ற மாணவ செல்வங்களே, பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் அன்னையினுடைய வல்லமிக்க பரிந்துரை நிறைந்த ஆசிரியர்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பள்ளியில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். ரொட்டி துண்டை எதோடு சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும்? அதாவது பிரெட்டு, ரொட்டி துண்டை எதோடு சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று ஆசிரியர் கேள்வி எழுப்பினார். ஒரு மாணவன் சொன்னான், பாலோடு சேர்த்து உண்டால் சுவையாயிருக்கும் என்றான். இன்னொரு மாணவன் சொன்னான், தேன் தடவி உண்டால் இன்னும் சுவையாயிருக்கும் என்றான். இன்னொருவன் சொன்னான், வெண்ணெய் தடவி சாப்பிட்டால் மிக சுவையாயிருக்கும் என்றான். இப்படி மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தபொழுது ஒரு மாணவன் மட்டும் இப்படி சொன்னான். அந்த அறை அமைதியானது. ஆசிரியருடைய புருவம் உயர்ந்து நின்றது. சார், இந்த ரொட்டி துண்டை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் மிகவும் சுவையாயிருக்கும் என்றான். மற்ற மாணவர்களெல்லாம் ஒரு புறம் சொல்ல, இந்த மாணவன் மட்டும் பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தால் இன்னும் சுவையாயிருக்கும் என்று சொன்னான். அந்த மாணவன் நரேந்திரன். அவர்தான் பிற்காலத்தில் புகழ்பெற்ற சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது எல்லாம் சுவையாக, இனிமையாக, நிறைவாக, மகிழ்வாக இருக்கும். இன்றைய நற்செய்தியில் தம்மிடம் வந்த மக்களை வெறுமனே அனுப்ப விரும்பாத இறைவன் அவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்புகின்றார். உணவு கொடுக்க அவர் விருப்பத்தை தெரிவித்த பொழுது அவருடன் இருந்தவர்கள் கூறியது, இல்லை, இங்கு இல்லை, கொடுப்பதற்கு இல்லை என்பதுதான் பதில். ஆனால் ஒருவிடத்தில் 7 அப்பங்கள் இருக்கின்றன, இத்தனை பேருக்கும் எப்படி போதுமானதாக ஆக முடியும்? அன்புக்குரியவர்களே, கொண்டு வாருங்கள். அதை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி ஆசி கூறி மக்களுக்கு கொடுக்க எல்லாரும் வயிறார உண்டார்கள். அன்புக்குரியவர்களே, 7 இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி பத்தும்? நம் கையில் இருக்கின்ற வரை எல்லாம் பற்றாக்குறைதான். இறைவன் கரத்தில் செல்கின்ற பொழுது அவை நிறைவாக்கப்படுகின்றது. நம் கையில் இருக்கின்ற வரை. அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் சமூகத்தில் பற்றாக்குறை பஞ்சமல்ல, பகிராக்குறைதான் பஞ்சம். நாம் வாழும் சமூகத்தில் பற்றாக்குறை பஞ்சம் அல்ல, பகிராக்குறைதான் பஞ்சம். நாம் வாழும் உலகில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நம் நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலங்களில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். நம்மிடம் இருப்பதை எப்பொழுதும் குறை குறை, இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது முழுமை பெறுவது கிடையாது. குறைவான நம்மை நிறைவான இறைவன் கரத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது அது நம் வாழ்வாக இருக்கலாம், நாம் முயற்சியாக இருக்கலாம், நம் குடும்பமாக இருக்கலாம், நாம் பிள்ளைகளாக இருக்கலாம், நாம் வாழும் சமூகமாக இருக்கலாம். குறையுள்ள இதை இறைவனுடைய நிறைவான இறைவனின் திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவை முழுமை பெறுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை இறைவனுடைய திருக்கரங்கள் ஒப்படைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் முழுமை பெற்றவர்களாக மாறுகின்றோம், குறையில் அற்றவர்களாக மாறுகின்றோம். இப்படி அன்னையினுடைய
பாதுகாப்பில் இருக்கின்ற இந்த நாளில், அன்னை காட்சி கொடுத்த விழாவை நினைவு கூறுகின்ற இந்த நாட்களில், அன்னை மீது நம்பிக்கை கொண்டு குறையுள்ள மனிதர்கள் அவருடைய இடத்திற்கு வருகின்ற பொழுது நிறைவோடு திரும்பி செல்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இந்து நாளிதழில் 1999ஆம் ஆண்டு 12/2/1999ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த செய்தி லூர்து நகரை பற்றி, லூர்து நகர் நடந்த ஒரு நிகழ்ச்சி. 51 வயது நிரம்பிய ஒருவர் உடல்நலக் குறைவால் முடக்குவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். மருத்துவர்கள் பலர் முயற்சித்தும் முடியாமல் போனது. அவர் படுக்கையாக அவருடைய வாழ்வு ஒரு குறை நிறைந்ததாக மாறிவிட்டது. அவர்களின் முயற்சி அன்னையின் திருத்தலத்திற்கு, லூர்து நகருக்கு கொண்டு சென்றால் நலம் பெறுவார் என்பது உள்ளூர எழுந்த நம்பிக்கையின் கீற்று அவர்கள் உதித்தது. அதன்படி அந்த குறையுள்ள மனிதனை அடைத்து கொண்டு அன்னையின் நீரூற்று இருக்கின்ற இடத்தில் அமர வைத்தார்கள். சிறிது நேரத்தில் எந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியாது குறை என்று சொல்லப்பட்டாரோ அந்த மனிதர் எழுந்து நடக்க தொடங்கினார். இந்த நிகழ்வு 1987ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் இதனுடைய முடிவு 12/2/1999 தான் வெளியிடப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு, மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு, உண்மையிலேயே முடக்குவாதம் தானா, இது உண்மையிலேயே அன்னையனுடைய புதுமையால், அன்னையனுடைய வல்லமைக்கு பரிந்துரையால் இவர் நலம் பெற்றிருக்கிறார் என்பதை கண்டறிவதற்கு 12 ஆண்டுகள் மிக ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே இந்த முடிவை வெளியிட்டார்கள். இறுதியாக இது அன்னையனுடைய வல்லமைக்கு பரிந்துரையினால் இந்த குறையுள்ள மனிதன் நிறைவு பெற்றவனாக மாறினான் என்று சொல்லப்பட்டது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வு பல வேளைகளில் குறைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டுமென்றால் நம்ப வேண்டும். நம்மையே இறைவன் கரத்தில், இறைவனுடைய தாயாய லூர்து அன்னையுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம் எண்ணங்களை, நம் முயற்சிகளை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அன்னை தமது வல்லமைக்கு பரிந்துரையால் முழுமையான வெற்றி கொடுப்பார்கள். ஏனென்றால் அன்னை தமது மகனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறைவான ஆசிரை அவருடைய பிள்ளைகளாய் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். தனக்கென்று வைத்துக் கொள்வது கிடையாது. அம்மா என்று, தாயென்று ஓடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தாராளமான நிலையில் தமது வல்லமையை, அருள் வரங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மிடம் உள்ளதை அவரிடம் பகிர்ந்து கொள்வது. அது துன்பம், வேதனை, கஷ்டம் எதுவாயிருந்தாலும் அவரிடம் பகிர்ந்து கொள்வோம். அதை நிறைவாக செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இயற்கையில் சிலவற்றை பார்க்கின்றோம். இயற்கையில் உள்ள மலர்கள் எல்லாம் தம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த உலகம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாதாரண மலர் தம்மிடம் உள்ள நறுமணத்தை பகிர்ந்து கொள்கின்றது, தனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. இந்த அழகிய மலர்களை, இந்த அழகிய உலகங்களை இயற்கையில் உள்ள அத்தனையும் தம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. இவற்றையெல்லாம் படைத்த இறைவனிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய அனைத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது குறைவான அனைத்தையும் நிறைவாக்குவார். ஆகவே இறைவன் கரங்களில் நம்மை, இறைவனுடைய தாயின் கரத்தில் பரிந்துரையில் நம்மை ஒப்பு கொடுத்து, இந்த பள்ளி மாணவர்கள் தங்களுடைய இந்த பள்ளி பருவத்தை அன்னையினுடைய பாதுகாப்பிலும் தமது உழைப்பையும் முயற்சியும் இறைவனுடைய கரத்திலும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது முழுமையான நிலையில் அன்னை உங்களுக்கு பரிந்து பேசி ஞானத்தையும், அறிவையும், ஆற்றலையும், ஞாபக சக்தியும், உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய எதிர்காலத்தையும் முழுமையாக்குவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளுக்கும் இடம் கிடையாது. எனவே உங்களுக்காக திருப்பல் ஜெபிக்கின்றோம், உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். எனவே பகிர்ந்து கொள்வோம், முழுமையான நிறைவோடு வாழ தொடர்ந்து முயற்சிப்போம்.
இறைவனை சென்றென்று வாழ்ந்து பெறுவாராக.